ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி தக்காளி தொக்கு. தக்காளி சீசனில் தக்காளி தொக்கு பண்ணாமல் எப்படி? ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஈஸியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி தொக்கு. இதுக்கு நான் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பூண்டும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேன் ஒரு 2 டீஸ்பூனுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த பூண்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தோம்னா பூண்டு நல்லா இதாயிரும். அதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை வெங்காயம் வேண்டாம்னா வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம், இல்லை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பொறுமையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இந்த ரோஸ்ட் ஆகிற டைமில் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அது இந்த நல்லெண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது நல்லா 1/2 கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன். 6 ஒரு 7 தக்காளி மீடியம் சைஸில். ஓகேவா? இது நல்லா குட்டி குட்டியாக, எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக, அதுக்காக மிக்சியில் போட்டு நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணி அதை கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாம் நல்லா கிளறி வரவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கணும். அதுலேருந்தே ஆல்ரெடி தண்ணி வரும். ஸ்டில் அதை நல்லா குக்காகி நல்லா மேஷி கன்சிஸ்டன்சி வரணும்னா அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற்றி நல்லா திருப்பி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா இடத்துலையும் வரவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தக்காளியை நல்லா வெந்துடும். நல்ல மேஷி கன்சிஸ்டன்சி ஆயிரும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பாதி ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தக்காளி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் லாஸ்ட் ஃபினிஷிங் டச்சாக தக்காளி தொக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய தக்காளி தொக்கு ரெடி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 டேஸ் நம்ம மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். இது எல்லாத்தையுமே சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்கு வேணால் பண்ணலாம். ரெடி டு மேக் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.